தனம் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த குடும்பத்தையே அதிர்ச்சியில ஆழ்த்திருச்சு. ஐஸ்வர்யா பல குரல்ல பேசுறத நான் பல தடவை கேட்டிருக்கேன். ஒருவேளை அக்கா மாதிரி பேசுனதும் அவங்கதானோ? இதை கேட்ட சேதுபதியும் பாட்டியும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டாங்க. உடனே பாட்டி, தமிழ்ச்செல்வியை மட்டும் சந்தேகப்படுற, ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் ஐஸ்வர்யாவாகவும் இருக்கலாம், அந்த கோணத்திலையும் யோசிச்சு பாருன்னு சொல்றான். ஒருவேளை என் குரலை மாத்தி ஐஸ்வர்யா தான் எல்லாரும் ஏமாத்திட்டாங்களோன்னு தமிழ்ச்செல்விக்கும் ஒரு பெரிய குழப்பம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உண்மை என்ன எல்லாரும் அதையே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சேதுபதிக்கும் சந்தேகம் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நம்ம தமிழ்ச்செல்வியை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா, இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் ஐஸ்வர்யா தானா தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து சேதுபதி என்ன முடிவு எடுக்க போறாரு? ஐஸ்வர்யாவின் உண்மை முகம் வெளிச்சத்துக்கு வருமா? தனம் சொன்ன அந்த ஒரு வார்த்தை ஒட்டுமொத்த குடும்பத்தையே அதிர்ச்சியில ஆழ்த்திருச்சு. ஐஸ்வர்யா பல குரல்ல பேசுறத நான் பல தடவை கேட்டிருக்கேன். ஒருவேளை அக்கா மாதிரி பேசுனதும் அவங்கதானோ? இதை கேட்ட சேதுபதியும் பாட்டியும் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டாங்க. உடனே பாட்டி, தமிழ்ச்செல்வியை மட்டும் சந்தேகப்படுற, ஒருவேளை இதுக்கெல்லாம் காரணம் ஐஸ்வர்யாவாகவும் இருக்கலாம், அந்த கோணத்திலையும் யோசிச்சு பாருன்னு சொல்றான். ஒருவேளை என் குரலை மாத்தி ஐஸ்வர்யா தான் எல்லாரும் ஏமாத்திட்டாங்களோன்னு தமிழ்ச்செல்விக்கும் ஒரு பெரிய குழப்பம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உண்மை என்ன எல்லாரும் அதையே யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ சேதுபதிக்கும் சந்தேகம் மாற ஆரம்பிச்சிருச்சு. ஒருவேளை நம்ம தமிழ்ச்செல்வியை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா, இந்த எல்லா குழப்பத்துக்கும் காரணம் ஐஸ்வர்யா தான் தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்து சேதுபதி என்ன முடிவு எடுக்க போறாரு? ஐஸ்வர்யாவின் உண்மை முகம் வெளிச்சத்துக்கு வருமா? அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற சீரியல் அப்டேட்ஸை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.